ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஆமென். புழுதியிலிருந்து நம்மை தூக்கி ராஜாக்களோடு நம்மை அமர செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். அவர் நம்மை தகுதியில்லாத அவர் நமக்கு ரட்சிப்பை தந்தார். குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கை நமக்கு தருகிறார். நம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை, ஒவ்வொரு வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நமக்கு செய்ய நினைத்ததை யாருமே தடை பண்ண முடியாது. நம்முடைய எல்லைகளை அவர் பெரிதாக்குவார். அவர் உயர்த்துவதே நம்முடைய நோக்கம். அவரை பாடும் பொழுது அவர் நமக்கு பெரிய காரியங்களை வெற்றியை தருகிறார். ஆமென். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் எண்ணில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் இன்று குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எண்ணில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் அறிக்கை சொல்லி பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. ஓ, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் சொல்லுவோம். நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடே அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடே அமர்த்தினீரே. உங்கள் கிருபைகளை இனி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், தந்த வாக்கினை கரங்களை கட்டி சொல்லுவோம். எங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை எண்ணி நான் ரசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் வருத்தங்கள் பசிதாகம். வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் விழுந்திடாதே. நம்பினோ நட்டாற்றி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீரும் தேவை. நம்பினோ நட்டாற்றி கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீரும் பயமில்லையே. உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உங்கள் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா.
கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடே. சொல்வோமா? புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே ராஜாக்களோடே அமர்த்தினீரே. உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மை. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாட்டு கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு பயமில்லையே. நட்டாட்டு கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு. சொல்லுவோம். உந்தன் கிருபைதனை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது. பரிசுத்தரே பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் சேர்ந்து சொல்லுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது. இன்னும் ஒரு விசை. உம்மை உயர்த்துவது உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள். உம்மை உயர்த்துவது உம்மை உயர்த்துவது எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவது எங்கள் மேன்மை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம். பிதாவே, நீர் நம்முடைய தேவனா இருக்கிற ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே. உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அன்று கூறுகிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, நமக்கு பெரிய திட்டங்களை நீர் வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சொன்னதை செய்யும் அளவும் நீர் நம்மை கைவிடாத தேவனா இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவன், சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொள்ள இருக்கிறோம் ஆண்டவரே. ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை நாங்கள் சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. நீரே நல்லவர் ஆண்டவரே, நீரே நம்முடைய தகப்பன் ஆண்டவரே, நல்ல தகப்பனா இருக்கிற ஆண்டவரே. எங்களை மேய்க்கிற தேவனா இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நமக்கு வைத்திருக்கிற அதிசயங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில நீர் செய்த அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புழுதியில் இருந்து எங்களை தூக்கி ஆண்டவரே, ராஜாக்களோடு எங்களை அமர செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஞானிகள் மத்திய எங்களை அமர செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதை நம்மை நீர் ஞானியாக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகுதியில்லாத நம்ம உம்முடைய ரட்சிப்பை நீரே தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தீர், உம்முடைய குமாரனே நமக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பலன், நீரே கோட்டை, நீரே துருகமா இருக்கிற ஆண்டவரே, நம்பி இருக்கிற கேடகமா இருக்கிற ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீரே மறுத்திரவை தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னவர் செய்து முடிக்கின்ற தேவன், தாமதமானாலும் நீரே நன்மையாய் செய்து முடிக்கின்ற தேவன்,
அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கின்ற தேவனாயிருக்கிற ஆண்டவரே, நிச்சயமாக முடிவு உண்டு. உடைய நம்பிக்கை வீண் போகாதே ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே சீக்கிரமாய் தீவிரமாய் நீர் முடிக்கின்ற தேவனாயிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே நமக்கு அற்புதங்களை செய்ய போகிறேன். ஏற்ற காலத்திலே ஆசீர்வாதங்களை நம்முடைய கதவை தட்ட போது ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. நாம் உம்முடைய பிள்ளையாயிருக்கிறபடியால் ஆண்டவரே, நீர் நமக்கு வெற்றியை தருகிற ஆண்டவரே. சாத்தானி மேற்சேத்தை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புது வாழ்க்கை, குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கை நீர் தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிறுகளில் வாசம் பண்ணுகிற தேவன், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை ஆண்டவரே. உம்மை உயர்த்துவது எங்களுக்கு மேன்மை ஆண்டவரே. உம்மை பாடும் பொழுது ஆண்டவரே, நீர் நமக்கு சேத்தை தருகிறீர். உம்மை பாடும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது அற்புதங்களை நடக்குது. உம்மை பாடும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது நீர் தடைகளை நீக்கி போடுகிறீர். உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை உம்முடைய நாமத்தினால் நீரை நீக்கி போடுகிற ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தால் நமக்கு ஜெயத்தை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெயமான வாழ்க்கை வாருகிறோம் ஆண்டவரே. ராஜாக்களோடு அமர செய்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவன். நீரே ராஜாதி ராஜா ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. உயர்ந்தவராயிருக்கிறீர், சிறந்தவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நம்முடைய கோட்டை, நீர் நம்முடைய மேய்ப்பன் ஆண்டவரே. நம்முடைய குறைவெல்லாம் நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே. நம்முடைய தேவைகளை நீரை பார்த்து கொள்ளுகிறீர் ஆண்டவரே. நீரை சொன்னதை செய்து முடிக்கின்ற தேவனாயிருக்கிறீர். அதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் போற்றி துதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சபையிலே நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே வந்து உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் நமக்கு செய்த அதிசயங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதங்களை நீர் செய்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எல்லாவரிலும் மிகவும் சிறந்தவராயிருக்கிற ஆண்டவரே. பெரிய தேவன், நம்முடைய கோட்டையான தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பருவத்திரவு திறக்கிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த அதிசயங்களை நினைத்து உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் மீட்பருமான தேவன் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதம் 117 அதிகாரம் 1 அதிகாரம் சொல்லுகிறது, ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். ஆமென். நம்முடைய தேவன் துதிகளின் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் தான் நம்முடைய பலனும் நம்முடைய கீதமுமானவர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அலைகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். காற்றையும் கடலையும் தம் வார்த்தையால் அடக்கின தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எழும்புகிற எல்லா அலைகளை அவர் நிச்சயமாய் அடக்குவார். ஆமென். பார்வோனின் செய்யடித்த தேவன் நம் சார்பில் யுத்தம் பண்ணுவார். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். துதிய இதயத்துடன் ரட்சகராம் நம் இயேசுவே என்றும் சொல்லுவோம். போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயத்துடன் ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சொல்லுவோம். இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே என் மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே
அழைத்தாரே, தம் ஜனங்களை நடத்தினார். பார்வோனின் சேனை அழித்தாரே, இனி கலக்கம் இல்லையே. சொல்லுவோம், பார்வோனின் சேனை அழித்தாரே, இனி கலக்கம் இல்லையே. சொல்லுவோம், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே என் மேய்ப்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் என் தேவனை, புதிய இதயத்துடன் ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சொல்லுவோம், போற்றி துதிப்போம் நம் தேவனை, புதிய இதயத்துடன் ரட்சகராம் நம் இயேசுவை என்றும் துதித்திடுவோம். சொல்லுவோம், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர், இவர் ஒருவரே ரட்சகர், இவர் ஒருவரே என் மீட்பர், இவர் ஒருவரே மீட்பர், இவர் ஒருவரே என் ஆண்டவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நம்முடைய தேவனை துதிப்போம், அவரை போற்றி துதிப்போம். துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார், புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், அவர்காக நமக்கு மரித்தார், அவர் தான் சிலுவையில் நமக்காக மரித்து 3ஆம் நாள் நமக்கு உயிர் தெழுந்தார். இதை நினைத்து அவரை துதிப்போம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காற்றையும் கடலையும் உடைய வார்த்தையாலே அடைக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஒவ்வொரு அலைகளை நீர் நிச்சயமாய் அடக்குகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், பார்வோனின் சேனை அழித்த தேவன் நீங்க தான் ஆண்டவரே. நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நம்முடைய சூழ்நிலை மாறிவிடும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, நமக்கு அற்புதங்களை செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தூதனை அனுப்பி நம்முடைய பாதம் கல்லில் எதிராதபடிக்கு எங்களை காக்கின்ற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய ரட்சகர் ஆண்டவரே, நீர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிற ஆண்டவரே, நீர் நம்முடைய மீட்பரா இருக்கிற ஆண்டவரே. எங்களை மீட்டீர், பாவத்தின் கட்டுகளில் இருந்து எங்களை மீட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாபத்தின் கட்டுகளில் இருந்து எங்களை மீட்டீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய ஆண்டவரா இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவன், நமக்காக யுத்தம் செய்கிற தேவன், உம்மையே நாங்கள் நோக்கி ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் துதிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதம் 9 முதலாம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். நாம் அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னத்தால் அவர் நம்மை முடிசூட்டுகிறார். நாம் அவரை துதிக்கும் பொழுது தேவன் நம் மத்தியில் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்கென்று ஏற்படுத்தினார், நாம் அவருடைய துதியை சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிறார். புது பாட்டை நம்முடைய நாவில் ஒவ்வொரு நாளும் தருகிறார். எல்லா கனமும் மகிமையும் அவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இதை நினைத்து இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். துதிக்கும்படி என்னை ஏற்படுத்தி, துதிக்கும் பாடலை என்னில் வைத்து, துதிக்கும்படி என்னை ஏற்படுத்தி, துதிக்கும் பாடலை என்னில்
வைத்து உம்மையாய் துதித்திடுவே, இயேசுவை துதித்திடுவே, உம்மையாய் துதித்திடுவே, இயேசுவை துதித்திடுவே. ஆராதனை ஆராதனை ஆயுள் முடியும் வரை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதிப்பே 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 ஆயுள் முடியும் வரை, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்ய விரும்பிடும் தெய்வமே, துதித்திடும் போது எங்கள் நடுவில் இறங்கியே வந்திடுவே. துதிகளில் மத்தியில் வாசம் செய்ய விரும்பிடும் தெய்வமே, துதித்திடும் போது எங்கள் நடுவில் இறங்கியே வந்திடுவே. துதித்து உயர்த்திடுவே தூயவர் இயேசுவையே, துதித்து உயர்த்திடுவே தூயவர். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆயுள் முடியும் வரை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதிப்பே 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 ஆயுள் முடியும் வரை, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவையே. துதித்திடும் போது உம் பிரசன்னத்தால் எம்மை நிறைத்திடுவே, மலைகளை போன்ற துன்பம் எல்லாம் எழுது போடுகிடுமே. சென்று சொல்லுவோம். துதித்திடும் போது உம் பிரசன்னத்தால் எம்மை நிறைத்திடுவே, மலைகளை போன்ற துன்பம் எல்லாம் எழுது போடுகிடுமே. துதித்து உயர்த்திடுவே தூயவர் இயேசுவையே, துதித்து உயர்த்திடுவே தூயவர் இயேசுவை. சென்று சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆயுள் முடியும் வரை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர் இயேசுவுக்கே. ஆராதிப்பே 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 ஆயுள் முடியும் வரை, ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவையே. பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் துதிகளை செலுத்திடுவே, கனமும் மகிமையும் கடைசி வரை உமக்கே செலுத்திடுவே. பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் துதிகளை செலுத்திடுவே, எல்லா கனமும் மகிமையும் கடைசி வரை உமக்கே செலுத்திடுவே. துதித்து உயர்த்திடுவே தூயவரே
ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆயுள் முடியும் வரை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அவரே துதிகளில் வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நம்முடைய துதிகளில் நீ வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாம் உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் இறங்கி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்கே 2 பேர் 3 பேர் இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே அதை போல நீர் செய்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய சபையில கூடி வரும்பொழுது ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே நீரே இறங்கி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிகளை கேட்கிற தேவனா இருக்கிறது ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆவியால் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. மகிமையின் தேவனாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி சொல்லுவோம். மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வறுமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. வறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் தேருவிங்கள் மத்தியில் திருவாசன நீரினில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். பரிசுத்த ஸ்தலத்தினில் தேருவிங்கள் மத்தியில் திருவாசன நீரினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, கேட்போம். துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் வேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி முச்சரின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையில் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. உச்சியில் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையில் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா செய்து சொல்லுவோம். நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. துணையாளரே, எங்கள் ஆறுதலே.
மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, சீடர்கள் மத்தியில் நீர்வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. சொல்வோம், சீடர்கள் மத்தியில் நீர்வீட்டு அறையினில் பெந்தெகோஸ்து நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. கேட்போம் கேட்போம், நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில். வாருமையா, சேர்ந்து சொல்லுவோம், வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள். வாருமையா சொல்லுவோம், வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் மகிமை மேகமாக, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி சொல்லுவோம். பிதாவே, நீர் இறங்கி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஐக்கியத்தினால் ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்மோடு இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, நீர் நம்மிலே இறங்கி வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேலையில இருந்தாலும் ஆண்டவரே, அங்கேயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பாதளத்திலே போனாலும் ஆண்டவரே, நீரே அங்கே இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் அங்கே போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய வீட்டிலே போனாலும் ஆண்டவரே, அங்கே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. வேலைக்கு போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் ஆண்டவரே, அங்கேயும் நீர் நம்ம கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் உம்மை கூப்பிடும் பொழுது நீர் பதில் தருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நம்முடைய தேவைகளை பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, உதவி தருகிற தேவனா இருக்கிறதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நம்முடைய தேவைகள் குறைவைகள் எல்லாம் நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் எல்லா குறைவைகளை நீரை நீக்கி போடுகிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுடைய நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருமாய் இந்த ஆராதனையில் மீண்டுமாக வாழ்த்து வரவேற்கிறோம். 2 வேத பகுதிகளை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 11 வசனங்களை வாசித்தோம். அப்படியே சங்கீதம் 136 முழுசாக நம்ம வாசித்தோம். இப்பொழுதும் கூட லூக்கா 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 12வது அதிகாரம் 49வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். மீண்டுமாய் ஒரு விசை வாசிக்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய விருப்பத்தை இந்த வசனத்தில், தம்முடைய வாஞ்சையை இந்த வார்த்தையில் அவர் வெளிப்படுத்துகிறார். பூமியில் அக்கினியை போடுவதற்காக நான் வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியை போட நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய எழுப்புதலின் அக்கினியை நான் பூமியில் போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அவர் மனுஷனாக மாம்சத்தில் வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்கள், சாபங்கள், நரக வேதனை எல்லாவற்றையும் சுமந்து இரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்று பரிசுத்த ஆவியானவரை பெந்தகோஸ்தே நாளிலே அவர் பொழிந்தருளினார். அதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனத்தை பாருங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே 120 பேராக மேல் வீட்டு அறையில் எருசலேமில் கூடி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தபடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 10 நாள் காத்திருந்து ஜெபிக்கிறார்கள். அந்த 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாக அப்போஸ்தலர்கள் மேலே இறங்கி வந்தார். பிளவுண்ட நாவுகளாக, அக்கினிமயமான நாவுகளாக அங்கே கூடியிருந்த 120 பேரையும் அவர் வந்து இறங்கினார். அதுதான் புதிய ஏற்பாட்டில் முதல் எழுப்புதலின் அக்கினி ஊற்றப்பட்ட சம்பவம். எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெரிய அளவில் தம்முடைய ஜனத்தின் மேலே ஊற்றப்படுவதற்கு பெயர் தான் எழுப்புதல். ரட்சிக்கப்படாத வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தேவை சுவிசேஷம். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை இயேசுவின் நாமத்தினால் நம்ம அறிவிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவார்கள். ஆனால் சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு தேவை என்ன? எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறார். அதனால் சகரியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் எழுப்புதலை பெற்றுக்கொள்வதற்காக, எழுப்புதலை வாஞ்சித்து அதற்காக ஜெபிக்கும்படிக்காக அவர் சொல்லுகிறார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். அப்போ எழுப்புதல் எப்போ வருமா? எழுப்புதலுக்காக ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணுமா? ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் அந்த எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னாலும் சரி, நம்முடைய சபையில் எழுப்புதல் அக்கினி ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, தேசத்தில், நகரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பொழிதல் பெரிய அளவில் ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்பொழுது அவர் மழையை கட்டளையிடுவாராம். ஆமேன். அங்கு அவர் அறுவடையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஆத்துமாக்களை அறுவடையாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எழுப்புதலுக்காக ஜெபிக்க ஜெபிக்க தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு எழுப்புதல் அக்கினியை அவர் ஊற்றுகிறார். எழுப்புதலை குறித்து நம்ம போதிக்கப்பட எழுப்புதலின் சம்பவங்களை எடுத்து நம்ம தியானிக்க தேவன் விசுவாசிகள் மத்தியில் பரிசுத்த ஆவியினுடைய பொழிதலை அவர் ஊற்றுகிறார். ஜனங்கள் அதை வாஞ்சிக்க வேண்டும், அதை விரும்ப வேண்டும். கர்த்தாவே, எங்களுடைய சபையில் நம்முடைய எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்க, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுங்க, எங்கள் குடும்பத்தில் எழுப்புதலை நீர் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் அதை நமக்கு செய்கிறார். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக தேவன் நம்முடைய சபையை பலப்படுத்தி எழுப்புதலுக்காக அவர் ஜெபிக்கும்படிக்காக செய்து கொண்டிருக்கிறார். உபவாச கூட்டங்களை நம்ம கூடி வரும்பொழுது எழுப்புதலுடைய சம்பவங்களை குறித்து நம்ம தியானித்து அதில் நம்மை தேவன் பலப்படுத்தி கொண்டு வருகிறார். அவர் சபையில் அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார், ஜெப ஆவியை ஊற்றியிருக்கிறார், சுவிசேஷ அபிஷேகத்தை ஊற்றியிருக்கிறார், வாலிப பிள்ளைகளை தொட்டு அவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் இன்னும் ஒரு பெரிய அளவில் தேவன் தம்முடைய எழுப்புதல் அக்கினியை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அதற்காக ஜெபிக்கும்படிக்காக அவர் நம்மை செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக அந்த எழுப்புதலின் காலத்துக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். பெற்றெடுக்கிற காலத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். கனியை புசிக்கக்கூடிய காலத்தில் கொண்டு வந்து விட்டார். யூதாவே, உனக்காக ஒரு அறுப்பு காலம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அந்த எழுப்புதலை நம்மை கொண்டு வந்து இருக்கிறார்.
அப்போ அந்த எழுப்புதல் ஊற்றப்படுவதற்கான நோக்கத்தை வேத வசனங்களிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது 3 பகுதியாக அது சொல்லப்படுகிறது. 3 நிலைகளில் எழுப்புதல் ஊற்றப்படுகிறது என்கிறதாக. பரிசுத்த ஆவியானவருடைய பொழிதலை ஏன் பெரிய அளவில் ஊற்றுகிறார் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு ஆரம்ப கால நோக்கம் என்று சொல்லி அதுக்கு இருக்கிறது. ரெண்டாவது, அதனுடைய இறுதியான நோக்கம் என்ன, ஏன் எழுப்புதலை ஊற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான இறுதியான நோக்கம் என்று சொல்லிட்டு தேவனுக்கு இருக்கிறது. மூன்றாவது, இது ரெண்டுத்துக்கும் நடுவுப்பட்ட ஒரு நோக்கம் அது என்று சொல்லிட்டு தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அந்த ஆரம்ப நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, தேவன் தம்முடைய விசுவாசிகள் மேலே, தம்முடைய சபையில் அந்த எழுப்புதலின் அக்கினியை அவர் ஊற்றுகிறார். அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் அடையும்படிக்காக செய்கிறார். தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம அல்லது ஒரு அனலும் இல்லாத குளிரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிரமமாக தேவனோடு ஒரு உறவு இல்லாமல் இல்லையா, ஒரு தூசி படிந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும். அங்கே ஒரு பின்மாற்ற கிரியைகள் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கும். அல்லது அவனுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கும், உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். அல்லது விசுவாசிகளாக இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, சபைக்கு வருவாங்க, பாவ காரியங்களில் அவங்க கட்டப்பட்டு இருப்பாங்க. அல்லது தேவன் மேலே வைத்திருந்த வைராக்கியம், வாஞ்ச அந்த ஆதி அன்பு அதையெல்லாம் இழந்து போனவர்களாக இருப்பார்கள். அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார், எழுப்புதல் அக்கினியை தம்முடைய சபையிலே ஊற்றுகிறார். அவர்களை மீண்டுமாக எழும்பி பிரகாசிக்கும்படிக்காக செய்கிறார். அனலுள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஜெபிக்கிறதுல, துதிக்கிறதுல, கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக வாழ்கிறதுல, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுல அவர்களை எழுப்புதல் அடைய செய்கிறார். அப்ப அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிக்கிறார். அவர் கர்த்தர் பக்கமாக மீண்டுமாக திருப்புகிறார். கர்த்தருக்காக வைராக்கியம் கொள்ளும்படிக்காக அவர் செய்து விடுகிறார். ஆகையினால்தான் நம்ம சபையில் வரும்பொழுது நம்ம ஆடி பாடி கர்த்தரை துதிக்கிறோம். ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறோம். அக்கினியாக நம்மை பற்றி எரிய பண்ணுகிறார். இதுதான் தேவன் எழுப்புதலை ஊற்றுகிறதற்கான ஆரம்ப நோக்கம். ஆனால் அந்த நோக்கத்தோடு மாத்திரம் நம்ம முடிந்து விடக்கூடாது. வெறும் நாம கூடி வருகிற பொழுதெல்லாம் தேவன் அக்கினியை ஊற்றுகிறார், எழுப்புதலை ஊற்றுகிறார். வாலிப பிள்ளைகளை ஊக்கமாக ஜெபிக்கும்படிக்காக செய்கிறார். ஒவ்வொருவரையும் சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக செய்கிறார். இந்த ஆரம்ப கால எழுப்புதல் மாத்திரம் இல்லாமல் தேவன் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுவதற்கான இறுதியான நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, வெளியில் இருக்கிற ஜனங்கள், சுவிசேஷத்தை கேள்விப்படாத ஜனங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்கள் இயேசுவை விசுவாசித்து சபையை தேடி வர வேண்டும். மந்தை மந்தையாக அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். குடும்பம் குடும்பமாக சபைக்குள்ளாக வர வேண்டும். இதுதான் பிரதானமான நோக்கம். எழுப்புதலுக்கான தேவனுடைய இறுதியான பிரதானமான நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக ஒரு கூட்ட ஜனத்தை அவர் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் எழுப்புதல் அக்கினியை ஊற்றுகிறார். இது ரெண்டுத்திற்கும் இடைப்பட்ட அந்த நோக்கம் என்ன, எதற்காக எழுப்புதல் அக்கினியை ஊற்றுகிறார்னு சொன்னா, அப்படி சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் அல்லது இந்த எழுப்புதல் காலத்தில் உள்ளர வரக்கூடிய அந்த விசுவாசிகள் அவர்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதற்காக தேவன் அந்த எழுப்புதல் அக்கினியை ஊற்றுகிறார். சபையில் கூடி வரும்பொழுது பகிரங்கமான அற்புதங்களை அவர் செய்கிறார். அங்கு வியாதிகள் சுகமாகுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திரவாத பில்லிசுனிய கட்டுகள் அறுக்கப்படுகிறது. ஜனங்கள் கர்த்தருக்கென்று வைராக்கியம் கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, அற்புதங்கள் நடக்கிறது, வான தூதர்களை தரிசிக்கிறார்கள். நான் ஆண்டவர் இயேசுவை நான் பார்த்தேன் சொல்லி சொல்லுவார்கள். அங்கே முடமா இருக்கிறவர்கள் துள்ளி குதிப்பார்கள். வில்லியம் ஜெய்மூர் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர், அவர் மூலியமாக 1901 ஆண்டில் தேவன் எழுப்புதலை கட்டளையிட்டார். அமெரிக்காவில் அசூசா ஸ்ட்ரீட் என்ற ஒரு தெருவில். அவர்களுடைய அந்த ரெக்கார்டிங் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, கை இல்லாத ஒரு மனுஷனுக்கு அந்த ஆராதனை நேரத்தில் கை அப்படியே வளர்ந்து கொண்டு வந்ததாம். ஜனங்கள் தேவ தூதர்கள் கூடி ஆராதிக்கிறதை எல்லாம் தரிசித்து இருக்கிறார்கள். அப்படி எழுப்புதல் காலத்தில் தேவன் பகிரங்கமான அற்புதங்களை அவர் செய்வார், வெளிப்படையான அற்புதங்களை செய்வார். குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படும். ஜனங்கள் சபை கூடி வருவதில் ஒரு பெரிய எழுப்புதலை காண்பார்கள். வீடுகளில் கூடி ஜெபிக்கிறதுல ஒரு எழுப்புதலை காண்பார்கள். ரட்சிக்கப்பட முடியாதவர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டவர்கள் கூட ரட்சிக்கப்படுவார்கள். அதிகாரிகள், தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ரட்சிக்கப்பட்டு சபையில வந்து சேருவார்கள். இதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. இந்த 3 நோக்கம். அது முதலாவது, சபையை அவர் எழுப்புகிறார். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில அனலும் இல்லாத குளிரும் இல்லாத அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களை எழும்ப செய்து அவருக்கென்று வைராக்கியமாக எழும்ப தேவன் செய்து விடுகிறார். ரெண்டாவது என்ன பண்றாரு,
அந்த சபைக்குள்ள இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறார், அற்புதங்களை காண செய்கிறார், பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். மூன்றாவது அவருடைய இறுதியான நோக்கம் என்ன, எதுக்காகன்னு சொன்னாக்கா, ஏதோ நம்ம கூடி வந்து நம்ம சந்தோஷமாக கர்த்தரை ஆராய்ச்சிட்டு போவதுக்காக அல்ல, மாறாக ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக அவர்கள் வர வேண்டும். அப்போ அந்த எழுப்புதல் ஊற்றப்படும் பொழுது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில பல காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். நான் சொன்னது போல துதிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும், ஜெபிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும், பைபிள் படிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும், திருவிருந்து ஆராதனையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிவிடும். திருவிருந்தில் பங்கு பெறுகிற பொழுதெல்லாம் அற்புதங்களை தேவன் செய்து விடுவார். கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக நான் வாழணும், பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எழுப்புதலுக்குள்ளாக அவர்கள் வந்து விடுவார்கள். அப்போ நம்ம வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அவர்கள் மேலே ஊற்றப்பட்ட பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். எழுப்புதல் காலத்தில் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்குள்ளாக எழுப்புதல் உண்டாகி இருக்கிறதுன்னு சொன்னாக்கா, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒரு சபையில் தேவன் எழுப்புதல் அக்கினியை ஊற்றிருக்கிறாருன்னு சொன்னாக்கா, அதுக்கு அந்த ஆரம்ப அடையாளம் என்ன? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாக இருப்பார்கள். இல்லைன்னு சொன்னாக்கா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் சபைக்கு நான் வருகிறேன், காணிக்க தசமபாகங்களை கொடுக்கிறேன், ஆனால் நான் எழுப்புதல் அடையவில்லை. நான் எழுப்புதல் அடைஞ்சு விடும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, நான் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை நான் பேச தேவன் என்னை பலப்படுத்தி விடுவார். அது ஏதோ ஒரு ஆரம்ப கால அடையாளம் மாத்திரமல்ல, ஒரு மனுஷன் எழுப்புதல் அடைந்திருக்கிறான்னு சொன்னாக்கா அந்நிய பாஷையில நிரம்பி தேவனை துதிக்கிறவர்களாக மகிமைப்படுத்துகிறவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாருங்க, பரிசுத்தாவினுடைய அக்கினி ஊற்றப்பட்ட பொழுது முதல்ல வெளிப்பட்ட வரம் அந்நிய பாஷையில் அவர்கள் பேச தொடங்கினார்கள் என்பதாக. மீதி இருக்கக்கூடிய எல்லா வரங்களையும் அனல் மூட்டக்கூடிய வரம் தான் இந்த அந்நிய பாஷையின் வரம். மாத்திரமல்லாமல் எழுப்புதல் ஒரு மனுஷன் அடைந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஆவியில நிரம்பி பரிசுத்த ஆவியினவர்களை நிரம்பி அந்நிய பாஷையை பேசுவார்கள். ஆமேன். இன்றைக்கு நம்முடைய சபையில் ஒவ்வொருவரையும் அவர் நிரப்ப போகிறார். எழுப்புதல் அக்கினியை தேவன் போடும்படிக்காக வந்திருக்கிறார். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசுகிறவர்களாக, இதுவரைக்கும் பேசாதவர்களையும் பேசும்படிக்காக தேவன் செய்து விடுகிறார். அப்போ அந்த எழுப்புதல் அக்கினி ஊற்றும் பொழுது எதில் எழுப்புதல் அடைகிறாங்கன்னு சொல்கிறது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை எடுத்து அதில் நம்மை தேவன் பலப்படுத்த போகிறார். எதில் நான் எழுப்புதல் அடைகிறேன்? தேவனை துதிக்கிறதுல நான் எழுப்புதல் அடைகிறேன். 11வது வசனத்தை பாருங்க. கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவர்கள் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசின மாத்திரத்தில் அவங்க என்னத்தை தான் பேசினாங்களாம்? தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை புகழ்ந்தார்கள், அவரை ஆராதித்தார்கள், அவரை உயர்த்தினார்கள், அவரை பாடினார்கள், அவரை கொண்டாடினார்கள், அவர்களை ஆர்ப்பரித்தார்கள். அப்போ எழுப்புதல் உண்டாகும் பொழுது தேவனை துதிக்கிறதுல எழுப்புதல் உண்டாகிவிடும். நான் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் அது பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 46, 47 அந்த வசனங்களை பாருங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து, சொல்லுங்க, தேவனை துதித்து, ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அவர்கள் வீடுகளில் கூடி ஜெபிக்கும் பொழுதும் சரி, ஆராதனையில் வந்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுதும் சரி, அவர்கள் தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள், தேவனை உயர்த்துகிறவர்களாக இருந்தார்கள், வாய்களை திறந்து அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தார்கள். 3வது அதிகாரம் 8, 9 அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் யோவான், அப்போஸ்தலர் பேதுரு மூலியமாக தேவன் முடவனாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு அற்புதம் செய்து அவனை துள்ளி குதிக்கும்படிக்காக பண்ணி விடுகிறார். இப்போ 8, 9 வசனங்களை பாருங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டார்களாம். அங்கு ஒரு அற்புதம் நடந்து விட்டது. அந்த அற்புதத்தின் நிமித்தம் தேவன் அங்கு மகிமை அடைகிறார். சபைகளில் மகிமை அடைகிறார், வீட்டு கூட்டங்களில் மகிமை அடைகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது ஜனங்கள் துதிக்கிறவர்களாக அவர்கள் ஆனார்கள். இப்போ அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
அப்போஸ்தலர் பேதுரு கொர்நேலியுடைய வீட்டில் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். புற ஜாதியான ஜனங்கள் இயேசுவை குறித்து பேதுரு அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. 44-46 வரைக்கும் அந்த வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்தனுடைய அக்கினி உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. கடைசியாக நம்ம ஜெபிக்கும் பொழுது மாத்திரமல்ல, நீங்க பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது தேவனுடைய அக்கினி உங்கள் மேலே இறங்கி வருகிறது. அப்போ இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புற ஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இவங்க புறஜாதியான ஜனங்கள், சபைக்கு வரவங்க கிடையாது, யூதர்கள் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே பொழிந்தருளப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியில நிரம்பி தேவனை புகழ்ந்தார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்போ 16வது அதிகாரத்துக்கு வாங்க. 25-26 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது சிறையிருப்பின் மத்தியில, கட்டுகளின் மத்தியில தேவனை துதிக்கிறவர்களாக இருந்தார்கள். பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே துதிக்கிறவர்களாக இருந்தாங்க. வீட்டு ஜெபத்தில் துதிச்சாங்க, சபையில் வந்து தேவனை ஆராதிச்சாங்க. இங்க சிறையில் தலைக்கீழ தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனை துதிக்கிறார்கள். நீங்க எப்போ துதிக்கிறீங்க? 16வது அதிகாரம் 25-26 பாருங்க. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியில சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று. நீங்க துதிக்க துதிக்க உங்களுடைய சிறையிருப்புகள் எல்லாம் உடைந்து போய்விடும். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த கட்டுகள் எல்லாம் அருந்து போய்விடும், தடைகள் எல்லாம் நீங்கி போய்விடும், சத்துருடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போய்விடும். என்ன, நீங்க துதிக்கின்ற பொழுது அங்கே தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. சரி, இது சிறையிருப்பில் இருந்த பொழுது துதித்தார்கள் என்பதாக. இப்போ புயலின் மத்தியில் சிக்கிக்கொண்டு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற நேரத்திலையும் துதித்தார்கள். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. 35-36 பவுலோடு கூட அநேகர் ரோமாபுரிக்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த கப்பல் புயலிலே சிக்கிக்கொண்டு சின்னாபின்னமாக ஆகி பல நாட்களாக அவர்கள் சாப்பிடாமல் இருதயத்தில் தைரியத்தை இழந்து போய் அவங்க கரை சேருவோம் என்ற அந்த நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் அப்படியாக இருக்கிற அந்த நேரத்தில் இப்போ 35வது வசனத்தை பாருங்க. இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து, சொல்லுங்க, தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். எல்லா புயலில சிக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில, எல்லாவற்றையும் இழந்து போய்விட்ட அந்த ஒரு சூழ்நிலையில, நடுக்கடலில் தவித்து கொண்டிருக்கிறாங்க. கரை சேருவோம் என்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் மத்தியில் எழுந்து நின்று தேவனை அவர் ஸ்தோத்தரித்தார். ஜனங்கள் எல்லாருமே திடமனதாக அடைந்து அவர்களும் சாப்பிட்டு பலன் அடைந்தார்கள். ஆமேன். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும் பொழுது நாம தேவனை துதிக்கிறதுல ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். துதிக்கிறதுல எழுப்புதலை தேவன் கட்டளையிட்டு விடுகிறார். ஏன் சொன்னாக்கா, பிதாவையும் குமாரனையும் மகிமைப்படுத்தும்படிக்காகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. அந்த துதியின் அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க. என்னுடைய துதியின் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை கட்டளிடுங்க. தேவனுடைய எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படும் பொழுது அதில் நீங்க எழுப்புதல் அடைந்து தேவனை துதிக்கிறவர்களாக ஆகிவிட வேண்டும். ஏசாயா 38:18 சொல்லுகிறது, பாதாளம் கர்த்தரை துதிப்பது இல்லை, மரணம் அவரை போற்றுவது இல்லை. யார் தான் துதிக்கிறது கிடையாதான். பாதாளமும் மரணமும் கர்த்தரை துதிப்பதும் இல்லை, போற்றுவதும் இல்லை என்பதாக. சங்கீதம் 38 நம்ம வாசிக்கும் பொழுது புழுதி கர்த்தரை துதிப்பது இல்லையா? எது துதிக்கிறது இல்லையா? புழுதி கர்த்தரை துதிக்கிறது இல்லை, அவரது சத்தியங்களை அறிவிப்பதும் இல்லை என்பதாக. 115வது சங்கீதம் 17வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். யார் கர்த்தரை துதிக்க மாட்டார்களாம்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதிக்க மாட்டார்கள். அதே 115:18 சொல்லும் பொழுது, நாமோ
இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. யார் தான் கர்த்தரை துதிப்பாங்களா? எழுப்புதல் அடைந்தவர்கள் தான் கர்த்தரை துதிப்பார்கள். பரிசுத்தாவினுடைய அக்கினியினால் நிரப்பப்பட்டவர்கள் தான் தேவனை துதிப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனை புகழ்வார்கள், தேவனை போற்றி ஆராதிப்பார்கள். ஏசாயா 43:21 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனை துதிக்கும்படிக்காகவே வேத புஸ்தகத்தில் கிருபையாக தேவன் சங்கீதங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த நான் துதிக்கிறதுல வளரணும், கர்த்தரை நான் ஆராய்ந்து அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் அவரை ஆராதிக்கணும், துதிக்கணும்னு சொல்லி சொல்கிறவங்க அந்த சங்கீதங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதில் அநேக துதிகளை தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அந்த 150 சங்கீதங்களில் பாதிக்கும் மேலாக தாவீது எழுதின சங்கீதங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாவீது 119வது சங்கீதத்தில் மாத்திரம் 11 தடவை அவர் ஜெபிக்கிறார், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும், கர்த்தாவே என்னை உயிர்ப்பியும், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உம்முடைய கிருபையினாலே உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த ஒரே சங்கீதத்தில் 11 தடவை அவர் ஜெபிக்கிறார். அந்த உயிர்ப்பியும் என்ற அந்த வார்த்தையை தான் என்னை எழுப்புதல் அடைய செய்யும், என்னை மறுபடியும் கட்டி எழுப்பும், என்னை திருப்பி கொண்டு வாரும் கர்த்தாவே. எதுக்காக அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, எழுப்புதல் அடைந்தவங்க தான் தேவனை துதிப்பார்கள், எழுப்புதல் அடைந்தவங்க தான் தேவனை மகிமைப்படுத்துவார்கள், எழுப்புதல் அக்கினி நிறைந்தவங்க தான் கர்த்தரை உற்சாகமாக ஊக்கமாக பாடி அவரை ஆராதிப்பார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், சரி துதிக்கிறது ஓகே, நான் துதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், என்ன சொல்லி பாஸ்டர் நான் துதிக்கிறது, கர்த்தரை எப்படி துதிக்கணும், கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்? ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தினால உண்டாகிற ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம், துதிக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஆனால் கர்த்தரை நான் எப்படி துதிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இன்றைக்கு கர்த்தர் அந்த துதிக்கிறதுல ஒரு எழுப்புதலை நமக்கு கொடுக்கிறார், துதியின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். கர்த்தரை எப்படியெல்லாம் நம்ம துதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு 5 காரியங்களை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதில் முதலாவதாக 96வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 4-7 அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். கர்த்தரை எப்படி துதிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, கர்த்தர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சு அவரை நீங்கள் துதிக்கணும். இப்போ தேவனை அறியாத ஜனங்கள், ஆண்டவர் இயேசுவை அறியாத ஜனங்கள் உங்களிடத்துல கேட்குறாங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும், அதை சொல்லி நம்ம தேவனை துதிக்க வேண்டும். 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவரும் அவரே, சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவமும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அங்க கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நான் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர்தான் சிருஷ்டி கர்த்தராக அவர் இருக்கிறார், அவருக்கு தான் மகிமை செலுத்தணும், அவருக்கு தான் புகழ்ச்சி செலுத்தணும். 104வது சங்கீதம் முதல் 2 வசனங்களை பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராக இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர், ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல விரித்திருக்கிறீர். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 86:5. ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அதிலேயே 15 பாருங்க. ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். ஆமீன். அப்போ நம்ம துதிக்கின்ற பொழுது, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் பரிசுத்தராக இருக்கிறார், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், மகா உன்னதமான தேவனாக இருக்கிறார், மகத்துவமுள்ள தேவனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரே நான் உம்மை புகழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் அவரை துதிக்க வேண்டும். அதே சமயத்தில் கர்த்தர் அன்புள்ள தேவனாக இருக்கிறார், அவர் இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறார், உருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார், நீடிய சாந்தமும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம அந்த வாசித்த அந்த வசனங்களை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்,
அப்ப அதை சொல்லி நான் துதிக்க வேண்டும். பாருங்க, மனதுருக்கத்தின் தேவனே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், என் அன்பு செய்கிற கர்த்தாவே நான் உம்மை புகழ்கிறேன், உம்மை நான் போற்றுகிறேன் என்பதாக. அதே பகுதியில் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தரை அவருடைய வல்லமையை சொல்லி நம்ம அவரை துதிக்க வேண்டும். அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிறார். நீங்க காண்கின்றவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், அவைகள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், போஷித்து பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால தாங்கி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நீங்கள் உங்களுடைய துதிகளின் மத்தியில் சபையில் வந்து ஆராதிக்கும் பொழுதும் சரி, வீட்டில் நம்ம துதிக்கும் பொழுதும் சரி, நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அதை அறிந்து அவரை நீங்கள் புகழ வேண்டும். தேவனை குறித்து உயர்ந்த எண்ணங்கள் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும். கர்த்தரை குறித்து நல்ல நல்ல காரியங்கள் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அதே சமயத்தில் கர்த்தர் அவருடைய கல்வாரி சிலுவையில் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்த அந்த அன்பிற்காக, அவருடைய கிருபைக்காக நம்ம துதிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அப்போ முதலாவது காரியம் நீங்கள் எப்படி சொல்லி துதிக்க போகிறீங்க? முதல் காரியம், கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யாராக இருக்கிறார், இதை சொல்லி துதிக்கும்படிக்காக சங்கீதங்கள் நம்மை பலப்படுத்துகிறது. சரி, ரெண்டாவதாக நம்ம கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் நம்ம சுலபமாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் விதமாக சங்கீதம் 99 முதல் 3 வசனங்களை பாருங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக, அவர் கேருபீன்கள் மத்தியிலே வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனிலே பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர், மகத்துவமும் பயங்கரமும் உள்ள உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. எதை துதிக்கணுமா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அதை நாம் துதிக்க வேண்டும். ஏன்னாக்கா கர்த்தருடைய நாமம் மகா பயங்கரமானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 148வது சங்கீதம் 13வது வசனத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள், அவருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானதாக இருக்கிறது. ஆமேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் அவரை நம்ம கூப்பிடுவதற்காக வைக்கப்பட்ட நாமம் கிடையாது. கர்த்தருடைய நாமம் சொல்லி சொல்லும்போது அவருடைய பண்பு நலன்களைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. தம்முடைய ஜனத்திற்கு அவர் எப்படி எப்படியெல்லாம் உதவி செய்கிறார், தம்முடைய ஜனங்களுக்கு என்னெல்லாம் அவர் செய்து வைத்திருக்கிறார் அப்படி என்கிறத அவருடைய நாமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இப்போ ரட்சிப்பின் நாமங்கள் யெகோவா ஈரேன்னு சொல்லி சொல்லும்பொழுது என்ன அர்த்தம்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திப்பார், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அதுதான் அந்த யெகோவா ஈரே என்கிற அந்த நாமம். யெகோவா ராஃபான்னு சொல்லி துதிக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லி துதிக்கிறோம்? அவர் தான் என்னுடைய சுகம் அளிக்கிற தேவன், உன் பரிகாரியாகிய கர்த்தர் அவர். என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ யெகோவா ராஃபா என்று சொல்லி அவரை நாம் பாடி துதிக்கிறோம். யெகோவா நிசின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவர் தான் நமக்கு வெற்றி தருகிற தேவன், ஜெயம் தருகிற கர்த்தர். கல்வாரி சிலுவையில் அந்த வெற்றியை எடுத்தவர், அந்த வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். அப்போ அந்த நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி இறங்கி வருகிறது. யெகோவா ஷாலோம் என்கிற அந்த நாமம், கிதியோன் அந்த மீதியானருக்கு பயந்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்த பொழுது தேவன் தம்மை வெளிப்படுத்தி யெகோவா ஷாலோமாக அவனுக்கு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. யெகோவா ஷாலோம் சொல்லும் பொழுது சமாதானத்தின் தேவன் சொல்லி சுருக்கமாக சொன்னாலும் நீங்கள் எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறதுக்கு பெயர் தான் சமாதானம். ஆமீன். ஒன்றிலையும் நீங்கள் குறைவுபடாமல், ஒன்றும் உடைந்து போகாமல், ஒன்றிலையும் ஒரு பற்றாக்குறை இல்லாமல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க பண்ணுகிறது அந்த நாமம். நீங்கள் இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள பண்ணுகிறது நாமம். மீதியானையரெல்லாம் மேற்கொள்ள பண்ணுகிற நாமம். உங்களுடைய மாம்சத்தை எல்லாம் மேற்கொள்ள பண்ணுகிற நாமம் சமாதான கர்த்தர். யெகோவா ரூவான்னு சொல்லி சொல்லும் பொழுது தாவீதுக்கு தேவன் தம்மை யெகோவா ரூவாவாக வெளிப்படுத்தினார். நானே நல்ல மேய்ப்பன். ஆமென். அவர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறபடினால நான் தாட்சி அடையவே மாட்டேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை அவர் நடத்துவார். எனக்கு எல்லா விதத்திலையும் என்னை அவர் போஷிப்பார், பராமரிப்பார், எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எத்தனை பேர் யெகோவா ரூவாவுடைய நாமத்தை சொல்லி துதிக்க முடியும்? யெகோவா சிட்கேனுவாக எரோமியா தீர்க்கதரிசிக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னாக்கா, அவர் நீதியான தேவன்,
என்னை நீதிமானாக ஆக்குகிற தேவன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறேன். யெகோவா ஷம்மா என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவன் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். அப்ப அந்த நாமத்தை சொல்லி நம்ம துதிக்க வேண்டும். அப்ப முதலாவது நான் கர்த்தரை எப்படி துதிக்கிறேன்? நான் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆமென். அதை நான் அறிந்து அவரை நான் துதிக்கிறேன். இரண்டாவது, அவருடைய நாமங்களை சொல்லி நான் துதிக்கிறேன். மூன்றாவதாக, தேவனுடைய வல்லமையான செயல்களை நாம் சொல்லி துதிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அதில் வல்லமையான செயல்கள், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, இதற்காக எல்லாம் நம்ம சொல்லி தேவனை துதிக்க வேண்டும். 105வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்கள். இன்றிலிருந்து உங்களுடைய துதியில் ஒரு எழுப்புதல் உண்டாகிவிடும். துதிக்கிறதுல ஒரு எழுப்புதலை தேவன் இன்னும் அதிகமான அளவில் கட்டளையிடுகிறார். 105வது சங்கீதம் 6வது வசனத்தை பாருங்க. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். வேத புஸ்தகத்தில் அவர் செய்திருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், அது எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூர்ந்து தேவனை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதாக. அதே சமயத்தில் நீங்கள் துதிக்கும் போது நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் துதிக்கிறோம் மாத்திரம் சொல்லி கொண்டு இருக்காம பல வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை நான் புகழ்கிறேன், உம்மை நான் கனம் பண்ணுகிறேன், உம்மை நான் கொண்டாடுகிறேன், உம்மை நான் உயர்த்துகிறேன், உம்மை நான் கனம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை வார்த்தைகள் இருக்குது பாருங்க. இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருந்தாலும் இது எல்லாமே தேவனை உயர்த்தக்கூடிய வார்த்தைகள். 103வது சங்கீதம் முதல் 5 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்புக்காக சங்கீதக்காரன் சொல்லி துதிக்கிறான் பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கினார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிச்சூட்டினார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார், கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போல ஆக்கினார். ஒவ்வொரு ஆராதனை முடியலையும் இதை நம்ம அறிக்கை செய்கிறோம். ஆனால் இதுதான் இந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள். அப்போ சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்மாவை தேய்ச்சி பலப்படுத்தி அவன் சொல்கிறான், நீ ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. எப்படி கர்த்தருடைய அற்புதங்களை, அதிசயங்களை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை சொல்லி நீங்கள் துதிக்கிறீங்க? அதைத்தான் இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி 136வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். ஆமேன், அல்லேலூயா. அவர் எகிப்திலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்த தேவன். அவர் செய்திருக்கிற அற்புதங்களிலே மிகப்பெரிய சம்பவம் பழைய ஏற்பாட்டிலேயே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தது தான். அப்போ ஜனங்கள் திரும்ப திரும்ப அதை சொல்லி அவர்கள் துதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆமேன். பார்வோனையும் அவருடைய சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்தவரே நான் உம்மை துதிக்கிறேன். ஆமேன். எங்களுக்கு முன்பாக செங்கடலை பிளந்தவரே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வனாந்தரத்தில் எங்களை அக்கினி ஸ்தம்பத்தினால, மேக ஸ்தம்பத்தினால வழி நடத்தினரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பத்தினால போஷித்தவரே, கண்மலை தண்ணீரினால எங்கள் தாகத்தை தீர்த்தவரே. இதை சொல்லணும் பாருங்க. இந்த சம்பவம் எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதை நாம் சொல்லி தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் கொண்டு வந்து சேர்த்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் தேவன் மற்ற பல அநேக அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து அந்த அற்புதத்தை சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். உதாரணத்துக்கு யோசுவா 10வது அதிகாரத்தில் யோசுவா அந்த எமோரியருக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது அவங்கள யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஜனங்கள் இன்னும், எதிரிகள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க. அப்போ அவர் தேவனிடத்தில் ஜெபித்து சொல்கிறாரு, சூரியன் அப்படியே நடு வானத்தில் நிற்க வேண்டும் என்பதாக. அன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு சூரியனை நடுவானத்தில் நிற்க பண்ணினது போல அதற்கு முன்னாடி ஒரு தடவை கூட தேவன் செய்தது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய அற்புதம்! ஒரு பகல் முழுவதும் சூரியன் நடுவானத்தில் நின்று கொண்டிருந்தது. ஆமீன். ஏன்னா சூரியனை சாயங்காலம் ஆகிட்டாக யுத்தத்தை நிறுத்தி விட வேண்டும். அப்போ அந்த எமோரியரை எல்லாம் மேற்கொள்வதற்காக அந்த சூரியன் நடுவானத்திலேயே தேவன் நிற்க பண்ணினார். கர்த்தருடைய நாமம் அதில் மகிமை அடைவதாக. அப்போ சூரியனை நடு வானத்தில் நிற்க செய்த தேவனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் தேவனால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை என்கிறத நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களுக்காக தேவன் இயற்கையின் விதிகளையே மீறுவார். உங்களுக்காக அந்த இயற்கையின் சட்டத்திட்டங்களையே அவர் மீறுவார். சூரியன் நிற்க முடியாது அந்த மாதிரி. ஏன்னா உலகம் முழுவதும் அந்த சூரியனுடைய சம்பந்தப்பட்டு இருக்கிறது. ஆனால் தேவன் தம்முடைய
ஊழியக்காரன் ஜெபித்தது நிமித்தம் அதை நிற்க பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை அவர் செய்வார். தாழ்வில் என்னை நினைத்தவரை நான் துதிக்கிறேன். நாங்கள் பாவத்தில் விழுந்துட்டோம், உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே, உம்முடைய ரட்சிப்பிற்காக, உம்முடைய மீட்பிற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தாரே, தேவனுடைய குமாரனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த ரட்சிப்பின் ஆசீர்வாதங்கள் எவ்வளவு இருக்கிறது பாருங்க. அவருடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அதை சொல்லி சொல்லி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். சங்கீதக்காரன் அதனால தான் தன்னுடைய ஆத்மாவை சொல்லி அவன் ஸ்தோத்தரிக்கிறான். நீங்கள் சபையில் வந்து கூடி துதிக்கும் பொழுது மாத்திரமல்ல, வீட்டில் உங்களுடைய தனி ஜெபத்தில் துதிக்கும் பொழுது மாத்திரமல்ல, நீங்கள் சும்மாவே நீங்கள் இருக்கும்பொழுது ஆண்டவரை நினைச்சு 1-2 துதிகளை நீங்கள் துதித்து பாருங்க. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அதே சமயத்தில் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் இல்லையா? அந்த அற்புதங்களை சொல்லி, அந்த அற்புதத்தின் பெயரை சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும். ஆமேன். கானா ஊரில் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினவரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அதை சொல்லி துதிக்கணும் பாருங்க. குஷ்டரோகி அவரிடத்தில் ஓடி வந்த பொழுது, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனை சுகமாக்கினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 100க்கு அந்த அதிபதி அவனுடைய வேலைக்காரன் வியாதிப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசத்தை பார்த்து வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினவரே, நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். பேதுரு வீட்டுக்கு போறாரு, மாமி ஜுரமா கிடக்குறாங்க. மாமியுடைய கையை தான் அப்படி பிடிச்சாரு. கையை பிடிச்சவனே ஜுரம் நீங்கி அவள் எழுந்து நின்று கர்த்தருக்கு ஊழியம் செய்தாள். அப்படி செய்தவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன், நான் மகிமைப்படுத்துகிறேன். பர்த்திமேயுடைய கண்களை திறந்த தேவன் அவர். உடைய விசுவாசத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அற்புதம் செய்த கர்த்தர். பிசாசுகளை துரத்தினவர், குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், மரித்து போன லாசருவை 4 நாட்கள் கழித்து வந்து உயிரோடு எழுப்பினவரை நான் துதிக்கிறேன். இது நீங்க சொல்லி துதிக்கும் பொழுது விசுவாசம் உங்களுக்குள்ளாக பெருகிவிடும். அங்க வரக்கூடிய அவநம்பிக்கைகள், சோர்வுகள், மனக்கலக்கங்கள், சந்தேகங்கள், குழப்பங்கள் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்ப அந்த அற்புதங்களை சொல்லி நம்ம துதிக்கணும். காற்றையும் கடலையும் அடக்கினவரே நம்ம பாடினோம் பாருங்க. வெறும் வார்த்தையினால அவைகளை அடக்கினான்னு சொல்லிட்டு, அது வெறும் வார்த்தை இல்லை, அது வல்லமை நிறைந்த வார்த்தையினால காற்றையும் கடலையும் அடக்கினவரை நாங்கள் துதிக்கிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு போஷித்தவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இதுதான் கர்த்தருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவருடைய ரட்சிப்புடைய மீட்புக்காக நீங்கள் சொல்லி அவரை துதிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். அந்த எழுப்பதின் அக்கினி உங்கள் மேலே இறங்கி வந்துவிடும். 4வதாக கர்த்தரை எப்படி துதிக்க வேண்டும் பாருங்க. 138வது சங்கீதத்தை பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன் சொல்லிட்டு, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். எதை தான் தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறாராம்? அவருடைய வார்த்தையை தான் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக மகிமைப்படுத்துகிறார். ஏன்னு சொன்னாக்கா, அந்த வார்த்தையான தேவன் தான் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பூமியில் மனுஷனாக வந்தார். இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எனக்கு இருதயத்தில் சமாதானத்தை தருகிறீரே, சந்தோஷத்தை தருகிறீரே, நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை அனுப்பி எனக்கு நீர் ஆறுதலை தருகிறீரே, நான் உம்மை துதிக்கிறேன். இந்த வசனத்தினால் நீர் என்னை கண்டித்து உணர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை நீர் சுகமாக்குகிறீரே, குணமாக்குகிறீரே, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னுடைய வாழ்க்கையில் நீர் விரும்பினதை செய்கிறீரே, அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தைக்காக நான் உம்மை போற்றுகிறேன். வேற எந்த ஜாதி ஜனத்திற்கும் தேவன் எழுதி கொடுக்கல பாருங்க, நமக்கு தான் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்துக்காகவே நீங்க கர்த்தரை துதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதில் அற்புதமான வாக்கு தத்தங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் துதிக்கும் பொழுது வாக்கு தத்தங்களை சொல்லி துதிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி எனக்கு மனம் இறங்கி தயை செய்து என்னை விருத்தியடைய பண்ணுகிற தேவன், அதற்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் எனக்காக நீர் எழுந்தருளுவீர், சீயோனுக்காக நீர் இறங்குவீர், எனக்கு தயை செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்து விட்டது என்று சொல்லி சொன்னீரே, அதற்காக நான் உம்மை புகழ்கிறேன், உம்மை போற்றுகிறேன். போன வாரம் கேட்டுட்டு அதோடு நம்ம மறந்துட்டு இருந்தாக்கா அது என்ன ஆகும்? ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தியானித்தோம் போன வாரம். அதை தியானிச்சுட்டு அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டாக்க என்ன ஆகும்? அது நீங்கள் மறந்தா போல் அது ஆகிவிடும்.
ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப துதிகளில் மத்தியில் நீங்கள் புதிய புதிய துதிகளை நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் துதிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, அது கூட நீங்கள் புதிய புதிய துதிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய சபையில் துதியின் எழுப்புதலை அவர் ஊற்றுகிறார், துதியின் அக்கினியை அவர் ஊற்றுகிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீரே, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொன்னீரே, உம்மை நான் துதிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி துதிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக. அப்போ முதலாவது சொல்லுங்க, எதற்காக நீங்க கர்த்தரை சொல்லி துதிக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்டவர் அதை சொல்லி நீங்கள் அவரை துதிக்கிறீர்கள். ரெண்டாவது என்ன சொல்லி துதிக்கிறீங்க? கர்த்தருடைய நாமங்கள் வேதத்தில் நான் சும்மா ஒரு 7 தான் சொல்லியிருந்தேன், இன்னும் நிறைய நாமங்கள் இருக்கிறது. 272 நாமங்கள் தேவனுடைய நாமங்கள் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தரை சொல்லி அதற்காக துதிக்க வேண்டும். அப்படி சொல்லி துதிக்கும் பொழுதே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறங்கி வரும். மூன்றாவது எதற்காக சொல்லி துதிக்கிறோம்? அவருடைய வல்லமையான செயல்கள், அவருடைய அதிசயங்கள், அவருடைய ரட்சிப்பு. இருக்கிறதுலே பெரிய அதிசயம் எது? இருக்கிறதுலே பெரிய அற்புதம் எது? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறது தான் பெரிய அற்புதம். அதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் என்பதாக. நான்காவதாக எதற்காக நம்ம துதிக்கிறோம்? அவருடைய வல்லமையுள்ள வேத வசனத்திற்காக, அவருடைய வார்த்தைக்காக, அந்த வார்த்தையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களுக்காக நம் தேவனை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐந்தாவதாக தேவன் என்ன சொல்லுகிறாரு? 40வது சங்கீதத்தில் அந்த முதல் 5 வசனங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த சங்கீதங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதங்கள். முதல் 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தும் என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். 5வது வசனம், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்திருக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும், எங்கள் நிமித்தம் நீர் செய்திருக்கிற யோசனைகளும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற நன்மைகள் மறந்துடக்கூடாது. பாருங்க, என் ஆத்துமாவே மறக்காத. வியாதியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, விபத்துகளில் இருந்து காப்பாற்றி இருக்கிறாரு, நீங்க ஜெபத்தை எல்லாம் கேட்டு அற்புதங்களை செய்திருக்கிறாரு, வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறாரு, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறாரு, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவன் சொல்லி இருக்கிறதை நீங்கள் சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லி சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த 5 காரியங்களில் சகல துதிகளும் அதற்குள்ளாக அடங்கிவிடும். மாத்திரமல்லாம இப்படி நாவினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி துதிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில வழிமுறைகளை வேதம் நமக்கு சொல்லுகிறது. எதையெல்லாம் நம்ம கர்த்தரை துதிக்கிறதாக தேவன் நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முதல் காரியமாக 100வது சங்கீதத்தை பாருங்கள். பூமியின் கொடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்பதாக. அப்போ இது என்ன சொல்கிறாருனாக்கா, நம்ம சபையாக கூடி வரும்பொழுது அல்லது வீட்டு கூட்டங்களில் கூடி வரும்பொழுது 2 பேர் 3 பேர் நம்ம கூடி வந்து ஆராதிக்கின்ற பொழுது தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்ம பாடி ஆவிக்குரிய பாடல்களை பாடி நம்ம துதிக்கிறோம், இசைக்கருவிகள் மீட்டு நம்ம துதிக்கிறோம், குரலை உயர்த்தி நம்ம துதிக்கிறோம். நீதிமான்கள் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. பாடல் பாடி விடுகிறாங்க இல்லையா, அதையே துதியாகவே அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. உண்மைதான், நம்ம பாடல் பாடி தேவனை துதிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வாயின் வார்த்தைகளை சொல்லி நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். பாடல் பாடி ஒரு விதமாக துதிக்கிறோம், வாயின் வார்த்தைகளை சொல்லி நம்ம தேவனை துதிக்கிறோம். இசைக்கருவிகளை மீட்கிறது கூட கர்த்தரை துதிக்கிறது தான். 150வது சங்கீதத்தை பாருங்கள். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள்.
மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடு அவரை துதியுங்கள். இன்னவத்தோடு வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புருவோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பதாக. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு துதிக்கும்படிக்காக சொல்றாரு. அப்போ வார்த்தையினால சொல்லி துதிக்கிறோம். அந்நிய பாஷைகளை நம்ம பேசி அந்நிய பாஷையில் நம்ம தேவனை துதிக்கிறோம். கையை தட்டி நம்ம துதிக்கிறோம். இசைக்கருவிகளை வாசித்து துதிக்கிறோம். பாடி நாம் தேவனை துதிக்கிறோம். அல்லேலூயா. புளோரிடா மாகாணம் பென்சகோலா மாநிலத்தில் பிரவுன்ஸ்வில் என்ற ஒரு அந்த ஏஜி சபை, பிரவுன்ஸ்வில் ஏஜி சர்ச், அந்த சபையினுடைய பாஸ்டர் பேர் ஜான் கில்பேட்ரிக். அந்த சபையில் 1995 2000 ஆண்டு வரைக்கும் 5 வருஷம் தேவன் எழுப்புதலை அவர் ஊற்றியிருந்தார். எழுப்புதல் அக்கினியை ஊற்றியிருந்தார். அதுக்கு அந்த 95வது வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 வருஷமாக அந்த ஊழியக்காரர் ஜான் கில்பேட்ரிக் அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே எழுப்புதல் அனுப்புங்க, எழுப்புதல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே போல் 1995வது ஆண்டு ஸ்டீவ் ஹில் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷகரை அழைத்து தன்னுடைய சபையில் 3 நாள் மீட்டிங்காக அவர் அழைச்சிருந்தார். அன்றைக்கு அவர் ஒரு கூட்டம் நடத்தினார் பாருங்க. ஜூன் மாதம் 18ஆம் தேதி 1995 தேவன் பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியை ஊற்றினார். ஜனங்கள் எல்லாருமே ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசினார்கள். வியாதிகள் சுகமானது, பிசாசுகள் கட்டுகள் அருந்து போனது. எல்லாருமே ஆவியில் நிரம்பி தரிசனங்களை பார்த்தார்கள். அந்த அந்த எழுப்புதல் காலத்தில் மாத்திரம் உலகம் எங்கும் இருந்து அந்த 5 வருஷத்தில் 5 கோடி ஜனங்கள் அந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. மொத்தமாக 5 கோடி ஜனங்கள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. 150 தேசங்களிலிருந்து அந்த சபையில் பங்கு பெற்று அந்த எழுப்புதலின் தீயை பெற்றுக்கொண்டவர்கள் போயிருக்கிறார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த துதி ஆராதனை அந்த மாதிரி பல மணி நேரங்கள் நடக்குமா பாருங்க. துதியில் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் அந்த சபையில் தேவன் கட்டளையிட்டு விட்டார். இந்த ஊழியக்காரர் அந்த லிண்டல் குலே அப்படிங்கிறவர் வல்லமையாக துதியில் நடத்தி அப்படி அந்த பியானோ வாசிக்கும் பொழுது டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் அவர் வாசிப்பார். அவரால் நின்று அவரால் வாசிக்க முடியாது. அந்த எழுப்புதலில் மாத்திரம் 2 லட்சம் ஜனங்கள் கிட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல தேசத்திலிருந்து 4000க்கு மேற்பட்ட பாஸ்டர்கள் வந்திருக்கிறாங்க. 3000க்கு மேற்கொண்ட சபைகளிலிருந்து அந்த எழுப்புதலில் அவங்க பங்கு பெற்று சென்றிருக்கிறார்கள். அதே போல திரள் கூட்ட ஜனங்களை தேவன் கொண்டு வருவார். நம்ம ஒவ்வொருக்குள்ள அந்த எழுப்புதல் அக்கினியை அவர் ஊற்றுகிறார். சரி, துதிக்கிறதுல 2வது வழிமுறை என்னன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அந்த அற்புதங்கள் இருக்கிறது இல்லையா, அது நீங்கள் போய் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறீங்க இல்லையா, அதுவே தேவனை துதிக்கிறது தான். சபையில் நீங்கள் முன்னாடி நின்று கர்த்தர் என்னுடைய வியாதியை சுகமாக்கினார், என் குடும்பத்துக்கு இதை செய்தான்னு சொல்கிறீங்க இல்லையா, அது தேவனை மகிமைப்படுத்துகிறது. நீங்கள் வெளியில் போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய போகிறீங்க இல்லையா, அது தேவனை துதிப்பது. நம்ம தேவனுக்கு காணிக்க தசமபாகங்கள் கொடுக்கிறோம் இல்லையா, அது தேவனை துதிப்பதற்கான ஒரு முறை. அப்போ நம்ம வாயால் பாடல் பாடி இசைகள் வாசித்து துதிக்கிறது மாத்திரம் அல்லாமல் இந்த காரியங்களும் தேவனை துதிக்கிறதாக இருக்கிறது. அவருக்கு சாட்சி சொல்கிறது, அவருடைய சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கிறது, அவருக்காக காணிக்க தசமபாகங்களை கொடுக்கிறது, நீங்கள் மற்றவங்கள்கிட்ட டெலிஃபோன் பேசும்பொழுது கர்த்தரனுக்கு செய்த அற்புதம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லுகிறது, இது எல்லாமே தேவனை துதிக்கிற துதிகள். 3வது நீங்கள் எப்படி துதிக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தரை துதிக்கிற துதியாக அது மாறிவிடும். அது ரொம்ப முக்கியம் பாருங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் அந்த கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்ம சபையில் கைத்தட்டி பாடி அந்நிய பாஷையில் பேசி இசைகள் மீட்டு தேவனை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, சுவிசேஷம் சொல்லி அல்லது நடந்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லி நீங்கள் துதிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, உங்களுடைய வாழ்க்கை சாட்சியான வாழ்க்கை தேவனை துதிக்கிற துதிகளாக இருக்கிறது. அது இல்லாமல் நம்ம சபையில் துதிக்கும் பொழுது அதை தேவன் பெருசாக அங்கீகரிக்கிறது இல்லை. அதுதான் புத்தியுள்ள ஆராதனையாக தேவன் நமக்கு சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கை தான் கர்த்தரை துதிக்கிற துதிகள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பரிசுத்தமாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் தேவனை துதிக்கிற துதிகள். உங்களுடைய அவயங்களை நீங்கள் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறது தான் கர்த்தரை துதிக்கிற துதிகள். அதற்காகவே தேவன் நம்மை
தெரிந்து கொண்டார். நம்ம எல்லோருமாய் எழுந்து நிற்கலாம். உடன்படிக்கை செய்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கில் வல்லவரே. சொல்லுங்க. உடன்படிக்கை செய்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கில் வல்லவரே. உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே. உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே. உங்கள் கிருபையை நம்பி வந்தோம், உங்கள் நாமம் உயர்ந்த அடைக்கலம். உங்கள் கிருபை. உடன்படிக்கை செய்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கில் வல்லவரே. யெகோவா ஈரே, என் இறைவே, எங்கள் குறைகளை சிலுவையில் பார்த்து கொண்டீர். யெகோவா ராப்பா, பரிகாரியே, உந்தன் தழும்பால் சுகம் தந்தீர். யெகோவா ஈரே, என் இறைவே, எங்கள் குறைகளை சிலுவையில் பார்த்து கொண்டீர். யெகோவா ராப்பா, பரிகாரியே, உந்தன் தழும்பால் சுகம் தந்தீர். உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே. சொல்லுவோம். உம்மை தேடி ஓடி வந்தோம் எங்கள் ஆத்துமாவின் நங்கூரமே. உங்கள் கிருபையை நம்பி வந்தோம், உங்கள் நாமம் உயர்ந்த அடை